ஹாய் பாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஃப்ளாஷ் கொஞ்ச நாள் வீடியோ போடாதனால மறந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம். நானும் ஒரு வாட்டி இப்படி தான் சொல்லப்பட்டேன்னா டைம் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலப்பா. சரி விடுங்க. இது என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெயின் அப்டேட் பார்க்க போகிறோம். பெயின் அப்டேட் கிடையாது, பெயினோட ஃபுல் அவக்கேன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். இது யார் ஐடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி தான், இதுவும் நம்ம ஐடி தான். இந்த ஐடியில் தான் கஷ்டப்பட்டு பவுண்ட்ரி ஏற்றிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் புஷ் பண்ணியிருந்தேன் கஷ்டப்பட்டு 4.23 சம்திங் 8க்கு வந்தால் ஆச்சு. கம்மி பண்ணிட்டானுங்க நம்மளையும். என்ன பண்ணுறது, நம்மளே ஒரு பெரிய பெரிய அப்பாட்டக்காரெலாம் இருக்கானுங்க. ஸோ வெளில போனாலே ஐடின்னு ஐடி தான். என்ன பண்ணுறது விட்டுங்க. பெயின் அப்டேட் பார்த்திங்கன்னா நியூ ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் பாருங்கள். ட்ராகன் வெளில போனாலே ட்ராகன் ஃப்ரூட் வச்சு அடிக்கிறானுங்க. சரின்ட்டு நானும் அன்றைக்கி உள்ளே போய் பார்க்குறேன், ஸ்டாக்லேயே ட்ராகன் இருக்குது. என்னடா இது கிளிச்சா பக்கா இல்லைன்னா நம்மளுக்கு கொண்டு தான் இப்படி நடக்குதா? சரின்னு சொல்லிட்டு ஓகே இதை விடவே கூடாது, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் காசு இருக்குல்ல, வாங்கி போடலாமேட்டு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். வந்துட்டு போயிடுச்சு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு கிளிச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் டிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு 2-3 தடவை ட்ராகன் வந்து பிளிங்க் ஆகிடுச்சு. பட் ஆனால் இது டெய்லியும் நடக்குது, நைட் டைமில் ஒண்டி தான் நடக்குது. நைட் பார்த்திங்கன்னா சர்வர் கொஞ்சம் கிளிச்சாக இருக்கிறதுனால கொடுக்குறானுங்களாம் இல்லை யாரும், நம்ம தான் வேணும்னா எடுத்துக்கணும் இந்தமாரி. ஸோ நைட் டைமில் கொஞ்சம் சர்வர் நெட்ஒர்க் டவுனாக இருக்கப்போ உங்களுக்கு வருது. என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி ஒரு டைம் வாங்கிட்டான் அந்த மாதிரி ட்ராகனையே. ஸோ அதனால தான் நானும் வாங்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கடா அவன் ஓப்பன் பண்ணிட்டான், அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானா ஃப்ரூட் வந்திருக்கு ரிவருக்கு. கண்ட்ரோல் நான் சொன்ன மாதிரி நல்லா இது தான் கொடுத்துருக்கானுங்க, சூப்பராகவே கொடுத்துருக்கு கண்ட்ரோல் அப்டேட்டு. இப்போ பெயினுக்கு ஃபுல் அவக்கேன் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், ஃபுல் அவக்கேன் தான். அதை காட்ட மாட்டேங்குது, என்னென்னு தெரில, நெட் கிளிச்சா என்னன்னு தெரில. ஆமாம், மேலே நெட்ஒர்க் பிங்க் 2000-3000 தாண்டி போகுது. விடுங்கப்பா, அது சரியாக போயிடும். வந்துச்சு 600 வந்துச்சு. உள்ளப்படா. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைட்னிங் ஃபுல் அவக்கேன் பண்ணியாச்சு, கிராவிட்டியும் ஃபுல் அவக்கேன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே அவக்கேன் தான். கண்ட்ரோல் ஒண்டி தான் பண்ணோம். இந்த அக்கௌண்ட்டில் கண்ட்ரோல் இல்லைப்பா, இல்லைனா சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருப்பேன். பெயின் 100 காட்டு தான். எதனால் நான் பெயின் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் சீமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்களே பாருங்கள், சீமோ இருக்குது தெரியுமா, சீமோ ஹோல்ட். இந்த சீமோ ஒரு ஹோல்ட்டுக்கோசரம் தான் பெயினோட ஃபுல் அவக்கேனே பண்ண சொன்னேன் நான். ஓகே, இப்போ நான் ஹோல்ட் பாருங்க. இன்னும் ஒரு கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணியிருக்கானுங்க, தெரியுதா? அந்த ஒரு பிளாஸ்ட் அது எவ்வளோ லாங்காக இருந்தாலும் போய் அடிக்குது, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பெயினுக்கு செகண்டரி லைஃப்னு ஒரு லைஃப் ஒன்று இருக்குது தெரியுமா? பெயினோட ஃபியூரி மீட்டர் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது லைஃப் கொடுத்துரும். நீங்கள் ஓடுன்ட்டு ஓடியே தப்பிச்சிடலாம். நான்லாம் 4 மில்லியன் பவுண்ட்ரி வந்தது காரணமே பெயின் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே பெயின் போதும், போர் அடிச்சிச்சு. 4 மில்லியன் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே புத்தாவும் என்ன வர்றதுன்னா சாப்பிட்டுட்டு சும்மா விளையாட வேண்டியது தான். கஷ்டப்பட்டு ட்ராகன் வாங்கணும், எங்கள் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேஸ்ட்டான ட்ராகன்னா அடின்னு அடிக்கிறானுங்க ட்ராகனையே போட்டு. நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது பாருங்க. இதுதான் ஸ்டாக்கில் பெயின் ரீப்ளேஸ் டு ட்ராகன். ட்ராகன் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு 2த்தில் எது வேணும்? வெஸ்டர்ன் தான் எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல். பட் ஆனால் வெஸ்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு என்னது கேனாட் அஃபோர்ட் ஃப்ரூட். ஓகே. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணனால ஸ்டாக்லேருந்து வெளியே தட்டிச்சு போல. வெயிட் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு வர. ஸ்டாக்கில் வந்துச்சுன்னா வாங்கியே தருவேன். விட்ரா மாதிரியே கிடையாது.
ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. என்ன அப்டேட்னா OP24 என்ன விதமான அப்டேட் கொண்டு வர போகிறாங்கன்னா, மொத்தம் ஒரு 4 ஃப்ரூட்டோ 5 ஃப்ரூட்டோ ரீஒர்க் இருக்குது. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா இது இன்னும் வெளியில் வரலை, பட் ஆனால் வெளியே வந்துடும். நான் தான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்ன ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரூட் வர வேண்டியது இருக்குதுன்னு சொன்ன தெரியுமா. 5 ஃப்ரூட் ரீஒர்க்கில் அது 2 புது ஃப்ரூட், ஓனி ஃப்ரூட் ஒன்று, செலஸ்டியல் ஃப்ரூட் ஒன்று, அது உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ஃப்ரூட் வரும். மொத்தம் 4 புது ஃப்ரூட் வருது. அந்த 4 புது ஃப்ரூட் பார்த்திங்கன்னா 10,000 ரோப்ளாக்ஸ். எவ்வளோ? 10,000 ரோப்ளாக்ஸ் வருது. சாரி, வளர்றான் பாருங்கள். ரோப்ளாக்ஸ் இல்லை, ரோபாக்ஸ். ஆமாம், அந்த 4 ஃப்ரூட்டுமே பார்த்திங்கன்னா 10,000 ரோப்ளாக்ஸ். இந்த பாருங்க, இந்த ஒரு பெயினும் ஒரு வேல்யூ. இதிலே எந்த பெயின் ரொம்ப வேல்யூனா இந்த செலஸ்டியல் பெயினும் சூப்பர் ப்ளீட்டுன்னு இருக்குல்ல, இந்த 2 பெயினும் தான் ஒரு 600 மில்லியன் வருது. ஆனால் அவ்வளோ யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வேஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுறதுலாம். ஃப்ரூட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரூட் ரீவர்க் வரப்போகுதுன்னா, அது பேர் என்ன, அது பேர் கூட நல்ல பேர் கைஸ், மறந்துடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு சீல கூட ஒருத்தன் மெரைன் ஸ்டாட்ஸ்லேருந்து வருவான் பாருங்கள். வைஸ் அட்மிரல் கோட் கூட வாங்குவோம் தெரியுமா, அங்கே ஒருத்தர் வருவானே, ஒயிட் பியரோட ஃப்ரூட் குயிக் ஃப்ரூட் ரீவர்க் கன்ஃபார்மு ஷுவரு. அப்புறம் இன்னொரு ஃப்ரூட் என்னென்னா, ஒன்று குயிக்கு, ஒன்று வெனமு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரப்பர். ஆக்சுவலி இது உண்மை. ஃபீனிக்ஸ் பார்த்திங்கன்னா ரீமேக் ஒரு பண்ணுவாங்க, ஃபீனிக்ஸும் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு ஒரு ஃப்ரூட்டும் கிடையாது. ஸ்பைடோ ரீவர்க் பண்ணிட்டானுங்க. மற்றபடி எல்லாம் டோகோ ரீவர்க் வந்துடுச்சு. ஆமாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. புதுசாக ஒரு 4-5 ஃப்ரூட்டு விடுவாங்க. அப்புறம் இந்த ஒரு 3 ஃப்ரூட் ரீவர்க் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு பிளாக் ஃப்ரூட்டில் இருக்கிற இதுவே. அதுக்கப்புறமேட்டு புது ஃப்ரூட்லாம் வர வைக்க வேண்டியது ஒண்டி தான், வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாள் இந்த கேம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக டெவலப் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஏற்றி விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரப்பர் ஃப்ரூட் ரீவர்க் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த வெனம் ரீவர்க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. குயிக் ரீவர்க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரப்பர் ஃப்ரூட் ரீவர்க்னால் நிக்கா ஃபார்மேஷனை இந்த ரப்பர் ஃப்ரூட்டில் கொண்டு வருவாங்க. இப்படி ரீவர்க் பண்ணி டார்க்கு, ரப்பரு, ஃபீனிக்ஸு, குயிக்கு, வெனம், இந்த 5 ஃப்ரூட் ரீவர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ரீவர்க் பெண்டிங்கில் இருக்குது, பண்ணிவிடுவாங்க. ரீவர்க் முடிச்சிட்ட பிறகு வந்துடும். அதுவும் மட்டும் இல்லாமல் போர்ட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு 3 போர்ட்டல் ஸ்கின் வருது. பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ வந்துடுச்சு ஆல்ரெடி. பிங்க், ஆரஞ்சு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு விடுவாங்க. வேலண்டைன்ஸ் டே அப்போது அந்த ஹார்ட் வண்டி எல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக்கில் விடுவாங்க நம்மளுக்கு. சீரியஸாக ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா கிட்ஸினே ட்ராகன், நான் போன தடவை வேலண்டைன்ஸ் டே அப்போது ட்ராகன் ஸ்டாக்கில் இருந்ததை நான் பார்த்தேன். ஸ்டாக்கில் மீன்ஸ் அந்த ஸ்டாக் கிடையாது, வேலண்டைன்ஸ் டே ஸ்டோருன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று விடுவாங்க. அதில் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன இருக்குது நம்ம பேச? வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு ஒரு ஃப்ரூட்டுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொன்னல, நான் அதனால் ரப்பர் ஃப்ரூட் சாப்பிட்டேன்னா ரீவர்க் வரப்போகுது. அது ஒரு மாதிரி ரப்பர் காம்போன்னு ஒன்று இருக்குது. ரப்பரில் பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் கன் மூவிஸ் இருக்குது தெரியுமா, கன் எதை சொல்கிறேன்னு தெரியுதா? சோல் கிட்டார், ட்ராகன் ஸ்டாம், வெனம்போ, பக்கோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பிளாஸ்ட் டைப்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா விதமான கன்னுமே இன்க்ளூடிங் மொத்தம் 10-11 டைப் கன் இருக்குது. 12 டைப் கன் இருக்குது. ஆமாம், 12 டைப் கன்னில் 12 டைப் கன்னாலுமே எஃபெக்ட் ஆகாத ஒரே ஃப்ரூட்டுன்னா ரப்பர் ஃப்ரூட் ஒண்டி தான். ரப்பர் ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்டுட்டு பிவிபி பண்ணிங்கன்னா லைட்னிங் யூஸரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் கன்னில் அடிக்கிற மூவ் எதுவுமே உங்கள் மேலே படாது. ஓகேவா? ரப்பர் ஃப்ரூட் வச்சு நீங்கள் பிவிபி பண்ணலாம் நல்லாவா. பட் ஆனால் ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் தான் நீங்கள் போடணும். ரேஸ் அவைக்கன் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா தான் இருக்கும்.
அடே உக்கா மக்கா எங்கடா ஓடுற நீ வாடாடி. இதை பாருங்கப்பா அண்ணா ஒன்றா இப்போ தாங்க புத்தா வச்சுன்னு ஒன்று ஸ்பேமிங்க்கு இறங்கிறானுங்க, இல்லைன்னா பறக்க ஆரம்பிச்சிடறானுங்க. நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில பாய்ஸ். சரி விடுங்க 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 விடுங்க. டேய் நில்றா, ஏன்டா இப்படி பண்ணுற? நெட்டு 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 ஐயோ ஆனால் ஒன்றா நெட்டு வேறு போயிடுதுப்பா. எஸ் நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நான் பிவிபி போகிற கேப்பில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், 5 புது ஃப்ரூட் வரப்போகுது, 5 ஃப்ரூட் ரீவார்க்கு வரப்போகுது. இதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பவுண்ட்ரிலாம் ஏற்ற ஆரம்பிச்சிருங்க போதும். நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ், ட்ராகன் ஸ்டாக்கில் வரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலான்ட்டு. எங்க வரவே மாட்டேங்குது. நானும் பல இவங்களாம் வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னைக்கு சாக மாட்டான் போல. அடிக்கடி நெட்வொர்க் இஷ்யூ வேறு ஆகுது எனக்கு. இந்த மேலே அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டுன்னு ஒரு இது இருக்குது தெரியுதுங்களா, அதை ஆன் பண்ணி வச்சுன்னு இருக்கவே தான் எனக்கு தெரியுது நெட்வொர்க் பிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா எனக்கு தெரிஞ்சிருக்காது, கிளிச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டு. நீங்களும் பிசியில் விளாட்ற மாதிரி இருந்தால் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ஸை கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்பில் விளாட்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஹை வேரியன்ட் லேப்லலாம் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். என்னங்க எனக்கு தெரிஞ்சு சைபர் கிரேஸில் அக்லிட்டி ஜம்ப் பண்ணும்போது ஏம் வைக்கிறது கஷ்டம் உண்மையிலேயே. ஆனால் இவன் அப்படியும் வைக்கிறான். எனக்கு நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இவன் ஒன்று நல்ல பிளேயராக இருக்கணும், இல்லைனா இன்னொன்று ஹேக்கராக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் இந்த 2 தான் பாசிபிலிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. வாங்க பார்க்கலாம் எது ஒன்று எது போயின்ட்டு. பரவாயில்ல, நம்மளை விட பெரிய ஆள்லாம் இருக்காங்க போல. ஆச்சு உட்கார வச்சிட்டாங்க. இதுக்கு தான் சொன்னேன் சைபர் கிரேஸ். அந்த ஜம்ப் பார்த்தீங்களா, ஒரு ஜம்ப் சரியான ஜம்ப். அது எப்படி ஜம்ப் பண்ணோன்னா க்யூ இருக்குல்ல, க்யூவையும் ஸ்பேஸையும் நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்லிட்டி ஜம்ப்பு ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் வருது. அதேமாரி என்னென்ன சைடு இது வரும் தெரில, என்னென்ன சைடு ஜம்ப் பண்ணிங்கனாலும் வரும், பேக் ஜம்ப் பண்ணாலும் வரும், ஃப்ரண்ட் ஜம்ப் பண்ணாலும் போதும். நல்லா தான் இருக்குது சைபர் கிரேஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதனால் நான் ஜெஸ்ஸி பிளாக்ஸில் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸி பிளாக்ஸில் எங்கே உள்ளே போனாலே அடின்னு அடிக்கிறானுங்க. அதில் என்ன கோவம் காண்டுன்னு தெரில. நம்ம தான்ட்டு தெரிஞ்சிடுதா இல்லை வேணும்னு பண்ணுறாங்களான்னு தெரியல. உள்ளே போனாலே 2-3 பேர் டீம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. சரி அதனால தான் புது நேமு புது ஐடியும் இருந்தாலுமே இதில் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வருது. எனக்கு தெரிஞ்ச ஆனால் பிவிபியில் பெஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா சாங்குவினில் மேக்ஸ் சரி பண்ணாமல் வச்சுக்கோங்க. மேக்ஸ் பண்ணனால ஏம் மிஸ் ஆகுது, கேம் ரொம்ப அக்யூரேட்டாக வச்சு அதாகப்படுது. பட் ஆனால் இதே நீங்கள் மேக்ஸ் பண்ணாத பச்சா கூட அப்படி மீன்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி தள்ளி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு ஏம் பண்ணுறோம். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இத்தனைக்கும் அவரே சவக்கின் பண்ணி வச்சுருக்கான். சோல் கிட்டாரில் எக்ஸும் போடுறான். இதில் மற்றெல்லாம் எவ்வளோ டேமேஜ் போகுதுன்னு தெரியுதா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிச்சிட்டானுங்க. இப்பெல்லாம் நீங்களே பாருங்கள், டீம் போட்டு அடித்தா நான் எங்கே கைஸ் போவேன்? ஒரு மனசாட்சியோடு பண்ணணும், ஆமாவா இல்லையா? ஒரு புத்தா ஒரு போர்ட்டலு 2 பேர் அடிக்கணும்னா ஒரு ரப்பர் ஃப்ரூட் யூஸரால் எப்படி முடியும்? ஹவு இஸ் பாசிபிள்? விடுங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம கில்ட்டில் 2 பேர் தான் இருந்திருப்போம். இன்னொன்றும்னா 10 மில்லியன் ரீச் ஆகிட்டு தான் கில்டோ ஓப்பனிங்.
கில்டோ ஓப்பனிங் பண்ணிட்ட பிறகு வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. இதோட வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம வேறு எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க விடுங்க. நான் இது பண்ணுறேன். கொஞ்ச நாள் யூடியூப்பில் பக்கம் வரலை. நான் வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால இது பண்ணல. ஸோ இது மேலே அவ்வளோதான், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. வீட்டில் வெட்டியாக தான் இருப்பேன்.